ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் 21. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். அடிப்பட்ட ஜிங்விங்கா ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அப்போ ஜிங்விங்கோட தாட்டில் நம்ம இந்த கிராமத்தில் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்தோம், நம்ம 3 பேரும் இணை பிரியாமல் இருந்தோம், பத்தாததுக்கு நான் ஷவ்வோ கூட இன்னும் நெருக்கமாக வேற பழகிட்டு இருந்தேன். உங்களை அவமதிச்சு போதும், நீங்கள் தான் கடைசி நேரத்தில் எனக்கு வந்து நின்னீங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவங்க கண்ணை முழிப்பாங்க. ஜிங்விங், ஓகே, நீ ஓகே தானே? ஜிங்விங், இப்போ நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டும் கேட்டுட்ருப்பாரு. நான் இப்போ நல்லா இருக்கேன் எக்ஸியூமோன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக எழுந்திருக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லை இல்லை, நீ எழுந்திருக்காத, அதை கொஞ்சம் மேலே ஏற்றி விடு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னோன்னா அவர் ஏற்றி விடுவார். அவங்க கிட்ட வந்ததும் இப்போ சொல்லு எக்ஸியூமோன், என்னை மன்னிச்சிரு, லின்ஷாக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என்ன சொல்கிற? லின்ஷாவோட கம்பெனி லூன்றவ கூட கம்பெனி இருக்குது. அவங்க 2 பேருக்கும் கல்யாணன்றதுனால அவள் தான் என்னை இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொன்னான். அவள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணால் எனக்கு டைரக்டர் போஸ்ட் கொடுக்குறதா சொன்னான். எனக்கும் வேறு வழி தெரியல, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அதை நான் திருட்டுத்தனமாக அந்த ஃபோட்டோஸ் எடுத்தேன். மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லிடுவா. என்ன ஜிங்விங் இப்படி பண்ணிட்ட அப்படின்னா அவன் மேலே எந்த தப்பும் இல்லையா? ஆமாம், எந்த தப்பும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவனோட கம்பெனி ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அந்த பொண்ணால். அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கலனா பிரச்சனை ஆகிடும் தெரிஞ்சும் தான் உன்னை அவன் லவ் பண்ணுறதா உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தான். எது? ஆமாம், நான் தான் எல்லாத்தையும் பாழாக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு. நீங்கள் 2 பேரும் சூஸ் பண்ண வழி கரெக்டு, ஆனால் நான் உங்களுக்காக சூஸ் பண்ண வழி ரொம்ப தப்பு. அதுக்காக தான் இப்போ நான் அனுபவிச்சிட்ருக்கேன். அப்படின்னா அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணானா? அதை தானே நான் அவன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். எங்கே நீ என்னை நம்பின அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் பேச, அப்படின்னா நான் அவனை நம்பாமல் போனது தான் பிரச்சனை. பார்த்து பார்த்து மெதுவா. அப்போது எனக்கு அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு தெரியாது. ஆனால் அவன் கம்பெனி நஷ்டமானதுக்கு அப்புறமா அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தானா அவன் கண்டிப்பாக அவனை உண்மையாக தான் காதலிக்கிறான். நான் தான் அவனை நம்பல, நான் அவன்கிட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன விஷயம்லாம் நடந்துச்சோ அது ஒன்று ஒன்றா ஓடிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நினச்சி பார்த்துக்கிட்டே அவங்க ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ உண்மையாலுமே அவன் என்னை காதலிச்சிருக்கிறான், என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அந்த அதெல்லாம் முட்டாள்தனமாக பொய்ன்னு அவனை நம்பாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ண இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க. அப்படின்னா இது எல்லாமே எனக்காக தான் அவன் பண்ணானா அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்லேயும் அவள் கண்டிப்பாக எனக்கு ஓகே சொல்லிடுவான்னு அவர் சொன்னதையும் யோசிச்சு பார்த்து அழுதுட்ருப்பாங்க. நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் நீ என்னை நம்பலையா, உன் மனசில் நான் இப்படிப்பட்ட ஆம்பளையாக தான் இருக்கனா அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் கேட்டிருப்பார் இல்லையா? அதையும் நினச்சி அழுது வெக்ஸ் ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரோட்டு வழியாக வரும்போது நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருப்பார்லேயே ஒரு தடவை, அந்த விஷயத்தை நினச்சி இப்போ சந்தோஷமாக தான் சிரிச்சிட்ருப்பாங்க. அப்போ அவன் எனக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கான், அவன் இல்லாமல் என்னோடய லைஃப் பூர்த்தி ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு 3 நாள் கழித்து சிட்டியை காமிப்பாங்க. சிட்டியில் அவரோட கம்பெனிக்கே வந்து ஹீரோவை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, உங்ககிட்ட ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்டா? இல்லையே. சரி வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிவிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அனுப்புவாங்க. அவரும் நம்ம ஹீரோ கிட்ட தயங்கி தயங்கி உங்களை பார்க்குறதுக்காக வில்லேஜ்லேருந்து எக்ஸேமும் இங்கே வந்திருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அப்போ என்னை நம்பாதவ இப்போ மட்டும் எதுக்கு என்னை தேடி இங்கே வந்திருக்கா? என்னை பார்த்தா அவளுக்கு இழிச்ச மாய மாதிரி தெரியுதா? நான் அவளை பார்க்க விரும்பலை, நான் பிஸின்னு சொல்லிவிடு. ஆனால் சார், சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காராம், இப்போ அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பிஸியாக இருக்கானா? அப்படின்னா இன்னும் அவன் என் மேலே கோவமாக தான் இருக்கானா? சரி பரவாயில்லைங்க, நான் இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னதான் தலைகீழ என்ன தண்ணி குடித்தாலும் என் மனசை மாற்ற முடியாது, எவ்வளோ நேரம் வேணால் நீ வெயிட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ முரண்டு பிடிச்சிட்ருப்பாரு. நம்ம ஹீரோயினி இவன் என்னை பார்க்கவே மாட்டானா, எப்போ வருவான் அப்படின்ற மாதிரி காத்திருப்பாங்க. இவங்க வெயிட் பண்ணி டைம் போனதான் மிச்சம், அவரை பார்க்க முடியாது, அவர் ஒரு மீட்டிங் போயிடுவார். அப்போ நிறைய ப்ரெஸ் மீட் முன்னாடி என்னோடய கம்பெனி அடுத்த கட்டமாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு, நான் இந்த கம்பெனியோட சிஇஓ, நாங்கள் நேச்சுரல் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் ஃபுட்டுக்காக. ஃபுட்டில் நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், எங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து எல்லாரும் அவங்க கேமரா எடுத்து ரொம்ப ஆரவாரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க. ஐயோ, இது எப்படி ஆனாச்சு? என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கிராமத்துக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. லின் குரூப்போட நீங்கள் கனெக்ஷனில் இருக்கீங்களா, என்கேஜ்மெண்ட் ஆகுதா, உங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போதான்னு கேள்வி கேட்டிருப்பாங்களே. யார் யா நீ லூசு மாதிரி என்னை கேள்வி கேட்டுட்ருக்கேன்னு நம்ம ஹீரோயினையும் அடிக்க போயிருப்பாங்க. அந்த சீன் ஓடிட்டுருக்கும். அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு பொண்ணு வச்சுருக்கீங்க, கிராமத்தில் ஒரு பொண்ணு வச்சுருக்கீங்களா, என்ன சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி எழும்போம். இது சாரி பாஸ், நான் அதை டெலீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இதுக்குள்ளே இருந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் மன்னிப்பு கேட்டுட்ருப்பாரு.
ஒரு நொடியில் என்னோட ரெப்புடேஷனை காலி பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்குறேன் நீ. பாஸ் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். உனக்கு செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடையாது. நாளைக்கு உன்னை இந்த கம்பெனிலே நான் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா வந்துடுவார். பாஸ் கிளம்பலாம். தாத்தா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும். அது என்ன நடந்துச்சுன்னா நீ எதையும் சொல்ல தேவையில்ல. என்ன நடந்துச்சுன்றது எனக்கு நல்லா தெரியும். இப்போ எக்ஸாம் தான் உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போகணுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நீ வேறு ஏதாவது பண்ணால் அது பெரிய பிரச்சனையாயிடும். இந்த பிரச்சனையை நீ தான் முடிச்சு வைக்கணும். இல்லைனா என் முகத்தில் முழிக்காது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவார். இந்த கிழவனால எனக்கு ஒரே பிரச்சனைப்பா. அதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும்